ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மானிட்டேஷன் அப்டேட் ஆகிட்டுன்னு சொல்லி இப்போ ஜூலை 15க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து மானிட்டேஷன் டிசபிள் ஆகிடும், அவங்க சேனல் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் வந்து வீடியோ போட்டாங்க. முக்கியமாக இந்த நியூஸ் சேனலில் கூட வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் விளம்பரம் வராது, இனிமேல் காசு சம்பாதிக்க முடியாது, இனிமேல் யூடியூப்பில் வந்து பணமே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்களை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி வீடியோ போட்டால் வராதா, இந்த மாதிரி வீடியோ போட்டால் வராதா, அந்த மாதிரி வீடியோ போட்டால் வராதா அப்படின்னு. ஏற்கனவே இருக்கிற அப்டேட்டு தாங்க. யூடியூப்பில் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சின்னதாக ஒரு மைனராக ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான். மற்றபடி யாரும் வந்து எந்த கிரியேட்டரும் வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம ஃபேஸ் காட்டி பேசி மியூசிக் ஆட் பண்ணி போடுற எந்த வீடியோக்குமே வந்து மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகாது. பயப்படாதீங்க, யாரும் தயவுசெய்து பயப்படாதீங்க. இதில் ஒன்றுமே ஒரு அப்டேட் இல்லை, ஒரு சின்ன அப்டேட்டு தான் அது. அதுக்காக வந்து நம்ம சேனல் போயிடுமா, சேனல் இதுவாகிடுமா, சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பின்னு இருக்கீங்க. இவங்க தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் யூடியூப் அப்டேட்டை வந்து தப்பாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஹியூமன் டச் இல்லாமல், அதாவது வந்து மனிதனோட பங்கு இல்லாமல் ஒரு வீடியோ வந்து உருவாகுது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடையாது. அதுதான் விஷயமே. அதே மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட், அதாவது ஒரே வீடியோ, இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ ஏற்கனவே வந்து யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க நம்ம ஜனங்கன்னா, அந்த வீடியோ வேறு சோஷியல் மீடியாவிலேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டஸு, இந்த ஷேர்லேருந்து எடுத்து அப்படியே வந்து போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த படம்லாம் நம்ம நிறைய யூடியூப்பில் பார்ப்போம் இல்லையா. டைட்டில் ஒரு படமாக இருக்கும், அதாவது டைட்டில் ஒரு பேராக இருக்கும், தம்பையில் ஒரு பேராக இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வேறு எதனா ஒரு படமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்பேம் கண்டென்ட்டை வந்து இது பண்ணதுக்கு தான் ஒரு சின்னதாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தவிர்த்து கிரியேட் பண்ணுற வீடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து மானிட்டேஷன் வந்து எதுவுமே ஆகாது. ஒருவேளை இந்த ஏஐ மூலிமா நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு மட்டும் வந்து மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக உங்கள் சேனல் ஃபுல்லாகவே ஏஐ வீடியோ, இல்லை உங்கள் சேனல் ஃபுல்லாகவே அடுத்தவங்க வீடியோ, அதாவது அடுத்தவங்க வீடியோனா அப்படியே எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே வந்து போடுறீங்கன்னா, இல்லை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே கூட போடுவாங்க நம்ம ஜனங்க. அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸுக்கு மட்டும்தான் வந்து ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்பேம் கண்டென்ட்டை குறி வச்சு தான் இந்த வந்து யூடியூப் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த கிரியேட்டரும் வந்து பயப்பட தேவையில்ல. இந்த ரியாக்ஷன் வீடியோ, இப்போ நான் ஒரு வீடியோ பேசுகிறேன் இல்லையா, நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு பேசி அதில் உள்ள என்னுடைய கருத்தை வந்து சொல்கிறேன். என்னுடைய ஃபேஸ் தெரியுது, என்னுடைய வாய்ஸ் தெரியுது, நான் மியூசிக் ஆட் பண்ணுறேன், இமேஜ் ஆட் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போது ரியாக்ஷன் வீடியோ சொல்லிவிட்டு மேலே வந்து ஒரு வீடியோ ஓடிட்டே இருக்கும், எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு சொல்லி உக்காஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தியா. அந்த மாதிரி வீடியோக்கு வேணால் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு சேனலுக்கும் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து தயவுசெய்து யாரும் வந்து பயப்படாதீங்க. நம்மளோட ஹியூமன் டச் வந்து இருந்தது அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஒரே மாதிரி வீடியோவை தொடர்ந்து வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட்னா யாரோ ஒருத்தர் போட்டுருப்பாங்க, அந்த வீடியோவை திரும்பவும் நம்ம எடுத்து வந்து போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்டு. நம்ம வந்து இப்போது நான் வந்து ஒரு செஸ் வீடியோ போட்டிருக்கேன். செஸ்ஸில் ஏகப்பட்ட வீடியோக்கள் எப்படி வேணாலும் நம்ம வந்து போடலாம். ஆனால் அது ஒரே கண்டென்ட் தான். ஆனால் நம்ம அது உள்ள பேசுறது செய்கிறது எல்லாமே வந்து வேறு இருக்குங்களா. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. பார்ட் 2, பார்ட் 2, 3 அந்த மாதிரி போடலாம். இப்போது ஒரே டைட்டில் வச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரே சப்ஜெக்டில் போடுறவங்கலாம் ஒரே டைட்டில் வச்சுருப்பாங்க. ஒரே டைட்டில் ஒரே தம்பையில் வச்சு அதே மாதிரி அந்த பார்ட்டு அப்படின்னு மட்டும் வந்து போட்டிருப்பாங்க. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க 15ஆம் தேதிக்குள்ளே. அவ்வளோதான். மற்றபடி ஓனாக இருக்கிற எந்த வீடியோக்கும் ப்ராப்ளம் இல்லை. தயவுசெய்து யாரும் வந்து பயப்பட வேணாம். நன்றி, வணக்கம்.